நானு நான் நடிகர் சங்க நம்புறேன். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறேங்க. நான் சில நிகழ்ச்சிகள் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ வந்து சினிமாவில் நடிகர்னு சொல்கிறாங்கல்ல, அது நடிகணுன்னா நம்ம நம்ம சுயமாகவே கொஞ்சம் ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு கொஞ்சம் இருந்தால் தான் அதில் ஓரளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பை போக்குறதுக்கு நம்ம திறமையை காட்டணும்னா நம்ம உள்ளுக்குள்ளே எழுந்துக்கணும். ஒரு வாட்டி இந்த இதில் பென்னி மில் இருக்குல்ல, பெரம்பூர் பென்னி மில், அதில் நாங்கள் ஷூட்டிங் போனோம். நைட்டு வந்து 12 மணி நைட் ஷூட்டிங். அது நைட் ஷூட்டிங்கில் வந்து அது சத்யராஜ் சார் இருக்கார்ல, அவர் வந்து கைதியாக இருக்கார், பெரிய கைதி ஏதோ அது ஒரு கைதி இருக்கார். அப்புறமா இன்னும் ஒரு 2 பேர் ஸ்டண்ட் மாஸ்டருங்க இருக்காங்க. அந்த ஃபைட்டு நடந்து நாங்கள் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு எங்களை சத்யராஜ் சார் என்ன பண்ணுறாரு, நானும் கைதி தான். சத்யராஜ் சார் என்ன பண்ணுறாரு, எங்களை வந்து அவரும் கைதி. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெயிலரை அடித்து போட்டு எல்லோரையும் அடிக்கிறோம். பெரிய ஜெயிலர் அவர். ஜெயிலர்னால் யாருன்னா, அந்த வேஷம் போட்டவர் ஸ்டண்ட் மாஸ்டர், பெரிய மாஸ்டர் அவர் ஐயா. அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டண்ட்டு போட்டுன்னு இருக்கார். இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், அவர் எங்களை தப்பிச்சு அனுப்புகிறாரு. எல்லாம் கைதியும் ஓடிட்டோம். அவன் வீட்டுக்கு இப்போ ஓடிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் எல்லாம் ஓடுறோம். எல்லா கைதியும் ஓடுறோம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கடைசியில் வந்தேன். நான் ஓடியிருந்தோடனையும் எதிர்த்தப்பில் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் பெரிய ஐயா. அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இது ஜெயிலர் இல்லை, அந்த பெரிய அதிகாரி போலீஸாக இருக்கார். போலீஸாக இருக்கும்போது அவரை வந்து ரெண்டு அவங்க அசிஸ்டண்ட்டுங்க, அதே ஸ்டண்ட் மாஸ்டருடைய அவங்க ஃபைட்டருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை பிடிச்சிக்கின்னு அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, கீழேருந்து இப்போ கீழே படுக்க வச்சு, கால் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஓடிறதுக்கும் கால் கீழே படுக்க வைக்கிறதுக்கும் இருக்குது. நான் சும்மா இருக்கக்கூடாதா? நான் தப்பிச்சு போகிறதுக்கு அதான் ரூலு, என்னுடைய ரூலு. தப்பிச்சு போய்டு அப்படி வீட்டுக்குன்ட்டு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு ஐயா. அதுக்கு சத்யராஜ் ஐயா. நான் என்ன பண்ணேன், போகிறேன் நம்மளுக்கு கூட்டம் கரம் இருக்கும்ல மனசில். இப்போ போனோடனே என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு தட்டு ஒன்று கொடுத்தாங்க கையில், அலுமினியம் தட்டு. அந்த தட்டு என்ன பண்ணிட்டேன், சுருட்டி வச்சுட்டேன். கையில் சுருட்டி வச்சுக்கிட்டு போனவன் வீட்டுக்கு தப்பிச்சு போனோம். அதை விட்டுட்டு இவன் படக்க வைக்காம பாரு, நம்ம ஜெயிலர் தான் ஜெயிலர் இன்ஸ்பெக்டர் தானே அடிக்கிறோம். நம்ம ஜெயிலர் சம்மந்தப்பட்ட அதிகாரி தான் நம்ம அடிக்கணும். அவன் எவ்வளோ நம்மளை அடிச்சிருப்பான் அப்படின்னு மனசில் ஏந்திக்கின்னு போயிட்டு என் காலை எடுத்து அவர் தொடையிலே அவர் தொடையில் வச்சு எட்டி வச்சுட்டேன். ரெண்டாவது நான் எட்டி வச்சோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, படுத்திருந்த ஆளை வந்து அப்படியே மேலே நிற்க வச்சாங்க பாரு. சும்மா இருக்காது, நான் அதை எட்டி வச்சு அதோடு போயிருக்கணும்ல. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தட்டு இருந்ததில்ல, தட்டு எடுத்து ஓங்கி தலையில் கொட்டிட்டேன். தலையில் கொட்டிட்டேன்னா ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது. அதை ஆக்ஷன் பண்ணேன் நான், தலையில் அடிக்கிற மாரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு. பயம் இருக்குது, ஆனால் பெரிய மாஸ்டர் இவர் ஐயாவை போய் நம்ம இது பண்ணுறோமே அப்படின்ட்டு பண்ணிவிட்டு ஓடிட்டேன். அடிச்சுட்டு அவரை ஓடிட்டேன். வேறு யாருன்னா இருக்காங்களா பார்த்துட்டு பண்ணி ஓடிட்ட பிறகு நான் போயிட்டு இந்த சீன் முடிஞ்சிடுச்சுங்க. சீன் முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ டீ எதனா சாப்பிட்லாம், அப்படி டீ எவ்வளோ வேணா சாப்பிட்லாம். டீ காஃபி இருக்கும், சும்மா ஹார்லிக்ஸ் கூட கொடுப்பாங்க. ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருவாங்க, எவ்வளோ வேணால் குடிக்கலாம். அதெல்லாம் நான் போய்ட்டு ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு போய்ட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் தூரமாக போய் உட்காந்துக்கிறேன். இப்போ என்னை வந்து அந்த உயரமாக இருந்தானே ஒருத்தன் கைதி போட்டு லாஸ்ட்டில் ஓடியாந்தானே, எங்கள் மாஸ்டரை காலில் எட்டு ஒதிக்கிறான், தலையில் எட்டு வச்சுக்கிறான். அவன் யார் அவன் அப்படின்ட்டு என்னை தேடுறாங்க. 10 மாஸ்டருங்க. அவங்க சிக்கன் மட்டன் நல்லா சாப்பிட்டு உடம்பு எப்படி தான் இருக்கும். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் சூப்பராக இருப்பாங்க. அவங்க தேடுறாங்க என்னை. என்னத்துக்கு நம்ம தேடுறாங்கன்ட்டு, இவன் தான் உங்கள் மாஸ்டர்னு இல்லை, அந்த கதை பிரகாரம் ஒரு உயர் அதிகாரி எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்காண்டி அவர் மாஸ்டரு எனக்கு யாருன்னு தெரில எனக்கு. அந்த உயர் அதிகாரி, ஜெயிலுடைய உயர் அதிகாரி நம்ம அடிக்கிறோம். அந்த தான் என் மனசில் வந்தது.
நான் உட்காந்துருந்தேன் பாரு. அதுவும் ஒரு சின்ன ஒரு டைரக்டர் இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் பாரு. ஒரு டைரக்டர் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டரில் அவர் சொன்னார், நீ நல்லா நடித்து ஆக்ட் பண்ண என்னை ஊக்கப்படுத்துகிறாரு. நீ போயிட்டு காலை ஒதிச்ச அது கரெக்டாக நல்லா வந்தது. அவனை தூக்கி நிற்க வச்சானுங்க அந்த நேரத்துக்கு. தூக்கி வச்சு நிறுத்தி அடிக்கும்போது நீ தலையில் கொட்டணும் பார்த்தியா, அது ஒரு இன்ச்சு அப்படியே கேப் தெரியுது கேமராவில். நீ வந்து ஆக்டிங் பண்ணுற மாரி இருக்குது, அது நீ உண்மையாக அடிக்கலை நீ. ஏன்னா பயம் இருக்குதுல்ல. அவர் பெரிய மாஸ்டரு. அவர் போய்ட்டு அவர் அந்த வேஷம் போட்டுனுக்கிறாரு, ஜெயிலர் வேஷம் போட்டுனுக்கிறாரு, ஜெயிலு சம்மந்தப்பட்ட அதிகாரியாக போட்டுனுக்கிறாரு. அவர் போய் அடிக்கணும்னா அடித்து கிட்ட ஒரு 1 இன்ச்சு அப்படியே நிற்குது தலையில் எந்த. அது கேமராவில் நல்லா தெரியுது. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துட்டு நான் சொல்லி பேசினுக்கிறாரு. பேசிட்டு அவர் போயிட்டு பிறகு எனக்கு 10 பேர் வரானுங்க. வந்துட்டு அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் எவ்வளோ தடிப்பாக இருப்பாங்க. வந்து சுற்று போட்டாங்க. ஏய் உட்காந்துருந்தேன் நான் டீ சாப்பிட்னு. எழுந்துடுறான் நான். அவனுங்க எழுந்துடுறான்றானுங்களேன்ட்டு என்னங்க ஐயான்னு. என்னங்க ஐயாவா, எங்கள் மாஸ்டர்ரா நீ. எங்கள் மாஸ்டர் எப்படா நீங்கள் எட்டு ஒதிக்கலாம், உன்னை தலையில் எப்படா நீ கொட்டலாம், நாங்கள் தான் அவர் அடிச்சுன்னுக்குறோம்ல அப்படின்னு. இல்லையா எனக்கு என்னவோ இல்லையா, யாரா உன்னை அடிக்க சொன்னது அப்படி சொன்னாங்க பாரு. திடீர்னு அவர் கடவுள் மாரி என்ன பேசியிருந்த லாஸ்ட் டைரக்ட் தான் சொன்னாங்க அப்படின்ட்டேன். அப்படி ஒன்றே அவன் என்னை இல்லைன்னா பந்து ஆகிட்டுப்பானுங்க. அவன் ரத்தம் வர வரைக்கும் அடிச்சிருப்பானுங்க அவனுங்க. அவ்வளோ வெறியில் வந்தானுங்க அவனுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஏன் எப்படி அந்த ஃபீல் வந்துச்சுன்னா, இவங்க அடிக்கும்போது நான் எவ்வளோ சண்டை பார்த்துருக்கேன், எவ்வளோ நேச்சராக பண்ணியிருக்கேன். கமல் சார் கூட பார்த்துருக்கேன், நிறைய பண்ணியிருக்கோம். அவரும் எனக்கு டைலாக்லாம் சொல்லியிருக்கேன். அவரும் இப்படி பண்ணிக்கணும் அப்படி நடிக்கலாம் கூட சொல்லியிருக்காரு கமல் சார். அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டோன்னே என்ன பண்ணிக்கிறாங்க, மானிட்டர் ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன நிகழ்ச்சி நடக்குது அது போட்டு பார்ப்பாங்க. இது குறைகள் நிறைகள்ன்ட்டு. குறைகள் நிறைகள்னும் என்னை இந்த ஸ்டென்ட் மாஸ்டருங்களை என்னை சூழ்ந்து பேசினுக்கிறாங்க. இவங்க போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னே யார் இவன் தனியாக ஒருத்தன் ஓடியாரான். ஓடியாந்து இவனை வந்து தப்பிச்சு போகிறது தான் சொன்னோம் நம்ம. இவன் தேவையில்லாத வந்து இந்த மாஸ்டரை அடிக்கிறான், காலில் எட்டு ஒதிக்கிறான், தலையில் அடிக்கிறான். யார் சொன்னது அப்படி இப்படின்னு கேட்டாங்களா. அப்புறம் வந்து சத்யராஜ் சார் இருக்கார், அப்புறம் டைரக்டர் இருக்கார், அப்புறம் அந்த இவரே இருக்கார். யார் அவனை அடிக்க சொன்னது அப்படி இப்படின்னு இல்லை அடிக்க சொல்லலை. அப்புறமா எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு, இது நல்லா தான் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு என் மனசில் தைரியம் வர வச்சுக்கிறது. ஏன்னா எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்குது, தைரியமாக இருக்கணும். அதனால் இந்த டைலாக்கை மனசில் ஏற்றிக்கிட்டு தைரியமாக நான் சொன்னேன், சார் நான் வந்து கைதி, என்னை இந்த ஜெயிலரு இந்த உயர் அதிகாரிகளாம் என்னை துன்புறுத்தியிருப்பாங்க. நான் வந்து எவ்வளோ தவறு செய்திருக்கலாம். அந்த தைரியம் இருக்கேன் நீங்களும் மனுஷன் தானே, நீங்கள் என்ன செய்து போகிறீங்க மிஞ்சி போனால். அதனால் எனக்கு தைரியம் வந்துச்சு. போகிறோம் வீட்டுக்கு போகிறோம், ஒரு 2 தட்டு போயிடலாம். நமக்கு எவ்வளோ கரம் இருக்கேன், எவ்வளோ எங்கள் ஜெயிலு உள்ள எவ்வளோ துன்பம் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கரெல்லாம் இருக்குல்ல, போகிறோம் நான் ஜெயிலை விட்டு போகிறேன்ட்டு இவனை காட்டிட்டு போயிடலான்ட்டு தான் இவரை வந்து நான் அந்த மனசில் வாங்கி நான் அடித்தேன் ஐயா அப்படின்னு. அப்படி ஒன்று சத்யராஜ் சார்ல, நீ சத்யராஜ் சார் இன்னும் அந்த செண்டு மாஸ்டரே கேட்டுட்டு ரொம்ப சொல்லிட்டு, சரி நீ என்ன பண்ணுற, கேமராவில் தெரிந்து நல்லா 1 இன்ச்சு அப்படியே நிற்குது, நீ ஆக்டிங் பண்ணுற மாரி இருக்குது, நேச்சராக இல்லை, நீ மறுபடியும் வந்து அதேமாரி எட்டி ஒதி அதேமாரி நேச்சராக கொட்டு, நீ இப்போ டங்குன்னு கொட்டு அப்படின்னாரு. பாருங்கள் இது நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களோ எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. நடிகருங்களாம் எல்லோரும் ரொம்ப அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வாங்க கண்டி. அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் என்ன பண்ண முடியும், அது எனக்கு தானாகவே தோணுது. அப்புறம் மறுபடியும் 3 ஷாட் எடுத்தாங்க. 3 ஷாட்டில் நான் 4ஆவது ஷாட்டில் நல்லா ஓகே பண்ணிட்டேன். உன்னை நேச்சராக அடித்தேன் முதல்ல. மறுபடியும் அவர் சொல்கிறாங்க, நீ ஏன் தங்குற, அவர் தானே அந்த ஸ்டெண்ட் மாஸ்டரே சொல்கிறாரு, அவர் வேஷம் போட்டுனுக்கிறாரு, அவரே சொல்கிறாரு நல்லா அடிப்பான்றாரு, நீ ஏன் பயப்படுற, அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், நீ பண்ணு அப்படின்ட்டு சத்யராஜ் சார் இவங்கெல்லாம் சொன்னோடனே அப்புறமா மறுபடியும் தலையில் ஓங்குன்னு கொட்டினோடனே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சோடனே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க பார்த்தியா, அவனுங்கெல்லாம் என்னை போட்டு கொடுக்குறாங்க, மாஸ்டர் அடிச்சிட்டான்
எட்டி வச்சுட்டான். மாதத்துல எட்டி வச்சுட்டு இப்படியே பழப்பி கழட்டி விட்டுறாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு பாரு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்னன்னு சொல்லி என்னை பாராட்டி இருக்கும்போது அந்த ஊக்கத்தாங்க அது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவர் தான் சொன்னார். அவனுங்க வந்து கோவம்லாம் ஃபுல்லாக எந்த எந்த டைரக்டர் சொன்னான்ட்டு அவனை தேடின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா என்னை பொழந்துட்டு இருப்பானுங்க ஆளுங்க. அவன் தான் கறி மீன் சாப்பிட்றான் நல்லா பறகுது நடக்குது எல்லாமே போடுறாங்களே. ஐயோ ரவுண்டு இது நைட்டு 1 மணிக்குங்க நடக்குதுங்க இது யோசிச்சு இது. நைட்டில் ஷூட்டிங்கு நாங்கள் ஓடணும் ஃபுல்லாக அந்த இதில் பென்னி மில்லு ஃபுல்லாக ஹால் மாரியாக இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் துணி நூல்லாம் நெய்ஞ்சிருந்தாங்களாம். இப்போ ஒன்றும் நெய்யலை, ஷூட்டிங் தான் நெய்கிறாங்க. இது மாதிரிலாம் இந்த சினிமானா ரொம்ப அற்புதங்க அது. அதில் எல்லாம் திறமையும் காட்டலாம், எல்லாம் பண்ணலாம். இது இப்போ எங்கன்னா போகிறேன்னா நீ பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோங்க, பேங்க்கில் வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து அமெரிக்காவில் கூட நம்ம முகத்தை காட்டுறாங்க. இது காக்கி சட்டைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இந்த இது நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஆக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஒரு சின்ன சீன் தாங்க. இது அமெரிக்காவில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியர்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக பார்க்காதுக்கிறாங்கள நம்ம தெரிஞ்சவங்கள. அவங்க பார்த்துட்டு அவன் ரவுண்ட் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த படத்தில் நீங்கள் வரீங்க அது வரீங்கன்ட்டு. சும்மா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். அதனால் சினிமாவில் வந்து நடிக்க முயற்சி பண்ணுங்க எல்லோரும். நல்ல திறமை. என்ன வயசு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இதே முகம் இருக்காதுல்ல. ஆனால் என்னன்னா இந்த கறி மீன்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. அது நீ சாப்பிட்டு இப்போ எவ்வளோ பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன் நான், நீ ஹீரோ ஆகுறியா, ஹீரோ ஆகக்கூடிய தகுதியை நான் பாராட்டுவேன் எல்லாரையும், எல்லா பசங்களையும் என்னை கூப்பிட்டு. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவானுங்க. ஆனால் இந்த கறி மீன்லாம் சாப்பிடாத. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கேரோன் அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஆகின பிறகு நீ சாப்பிட்டுக்கோ. ஏன்னா இது காம எண்ணங்களை உருவாக்கும், டைவர்ட் ஆகும். இப்போ நிறைய லேடிஸ்லாம் வருவாங்க, நிறைய அழகான லேடிஸ்லாம் வருவாங்க. உனக்கு டைவர்ட் ஆகிடும். நீ ஹீரோ ஆகக்கூடிய தகுதி உனக்கு இருந்தும் இந்த 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 கறி மீன் வந்து இப்போ தான் வந்து அந்த அந்த கறி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைவர்ட் ஆகிடும். நீங்கள் அதை முன்னேற முடியாது. அதனால் இந்த ஹீரோவாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து சிக்கன் மட்டன்லாம் விட்டுட்டு நீங்கள் கல்யாணம் ஆகிட்ட பிறகு எதனா சாப்பிட்டுக்கிறீங்களோ கொள்றீங்களோ அது உங்களுக்கு பிரச்சனை. அதனால் ஆல் த பெஸ்ட்.